தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே உள்ள கடையங்குடி ஏரியில் இறங்கி விவசாயிகள் மற்றும் பெண்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கல்லணை அருகே 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடையங்குடி ஏரிக்கு கடந்த 2 ஆண்டுகளாக தண்ணீர் வரவில்லை என புகார் தெரிவித்தும், ஏரிக்கு தண்ணீர் திறக்காததற்கு கண்டனம் தெரிவித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏரிக்கு தண்ணீர் திறக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காவிரி ஆற்றின் கடைசி கதவணையை வந்தடைந்தது. சீர்காழி அருகே மேலையூரில் காவிரி ஆற்றின் கடைசி கதவணை அமைந்துள்ளது. கர்நாடக மாநிலம் குடகு மலையில் உற்பத்தியாகும் காவிரி ஆறு பல ஆயிரம் கிலோமீட்டர்களை கடந்து மேலையூரில் உள்ள கடைசி கதவணை வழியாக சென்று பூம்புகார் கடலில் சங்கமிக்கும். இந்த ஆண்டு மேட்டூரில் கடந்த 28ஆம் தேதி திறக்கப்பட்ட நீர் காவிரியின் கடைசி கதவணையை வந்தடைந்தது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் படையிலிட்டு மலர் தூவியும் தானியங்களை தூவியும் வணங்கி காவிரி நீரை வரவேற்றனர். இக்கதவணையில் தண்ணீரை தேக்கி வைத்து பாசன ஆறுகள், கிளை வாய்க்கால்கள் மற்றும் பெருந்தோட்டம் ஏரிக்கு முறை வைத்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் முறை வைக்காமல் தண்ணீரை தொடர்ந்து வழங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் இறையான்குடி தடுப்பணைக்கு வந்தடைந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர். தொடர்ந்து தீபாராதனை காட்டி காவிரி நீருக்கு நெற்களை தூவி வரவேற்ற அவர்கள் கும்மி பாடல் பாடி உற்சாகமடைந்தனர். தற்போது தண்ணீர் வந்தடைந்ததன் மூலம் நாகை மாவட்டத்தில் 1,70,000 ஏக்கரில் சாகுபடி செய்ய முடியும் என விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் கூறினர். கட்டுமான பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரியை 5 விழுக்காடாக குறைத்திட வலியுறுத்தி கடலூர், திருச்சி, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிஎஸ்டி வரி விலக்கிற்கான வரி வரம்பை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 40 லட்சம் ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் பட்ஜெட்டில் கட்டுமான துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததற்கு கண்டனம் தெரிவித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மயிலாடுதுறையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடி பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் உருண்டை வெல்லம் நல்ல விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 42 கிலோ எடை கொண்ட உருண்டை வெல்லம் மூட்டை 1800 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்போது அதிகபட்சமாக 2088 ரூபாய் வரை விலை போகிறது. இதுகுறித்து கரும்பு விவசாயிகள் கூறுகையில், உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் உருண்டை வெல்லம் வரத்து குறைந்து காணப்படுவதே விலை உயர்வுக்கு காரணம் என தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. மேஞானபுரம் நாகமணி சுடலைமாட சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று தொடங்கிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 8 நடுமாடு வண்டிகளும் 13 சின்ன மாடு வண்டிகளும் கலந்து கொண்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வை சுற்றுவட்டார மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய அபிராமி அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க 4 ரத வீதிகள் வழியாக தேர் வலம் வந்தது. மதுரை அழகர் கோயிலில் பக்தர்கள் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த நெல்மணிகளை விவசாயிகள் காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். அழகர் மலையானுக்கு காணிக்கையாக நெல்மணிகள் அளித்தால் அந்த ஆண்டு விவசாயம் முழுமை அடையும் எனவும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். கோயில் வளாகத்தில் நெல்மணிகள் பாதுகாக்கப்படும் அறை அருகே பக்தர்களால் காணிக்கை செலுத்திய நெல்மணிகள் கொட்டப்பட்டு உள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. அங்கு காலை முதல் வானம் மேகமூட்டமாக இருந்த நிலையில் மாலை அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை காரணமாக சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. இதனால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
கோவை மாவட்டம் வால்பாறை தேயிலை தோட்ட குடியிருப்பில் 2 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டது. நல்லகாத்து எஸ்டேட் பகுதியில் உள்ள லட்சுமி என்பவர் தனது வீட்டில் தீபம் ஏற்றிவிட்டு வேலைக்கு சென்றபோது மேற்கூரையிலிருந்து புகை கிளம்பி தீ பிடித்துள்ளது. அருகில் இருந்த வீட்டிற்கும் பரவிய நிலையில் உடனடியாக சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே சாலையில் யானை ஒன்று நடந்து செல்லும் காட்சி வெளியாகியுள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை தாளவாடி தலமலை சாலையில் உய்யாரமாக நடைபோட்டது. யானையின் நடமாட்டத்தை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மணல் லாரி உரிமையாளர் சங்கம் மற்றும் கட்டுமான தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பின் சார்பில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள வாகன திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், கட்டுமான பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்ய குழு அமைத்து அதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியும், கட்டுமான பொருட்களின் மீதான GSTயை 28% உயர்த்தியதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் அருகே ராஜபாளையம் கிராமத்தில் விவசாயி ஒருவரின் கிணற்றில் ஆயிரக்கணக்கிலான உர பாக்கெட்டுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் வீசி சென்றனர். இது தெரியாமல் கிணற்று நீரை பயன்படுத்தியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட விவசாயி மூர்த்தி தெரிவித்துள்ளார். காலாவதியான உரங்கள் அங்கு வீசப்பட்டதா என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்த இருப்பதாக வெண்ணந்தூர் வேளாண் உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷிடம் குழந்தை ஒன்று அளித்த பதில் அந்த இடத்தையே கலகலப்பாக்கியது. அங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு செய்தார். மழலை மாதிரி பள்ளி வகுப்பறைக்கு சென்ற அவர் அங்கிருந்த குழந்தையிடம் ABCD சொல்லுமாறு கூறினார். அதற்கு அந்த குழந்தை ABCD புத்தகத்தில் இருப்பதாக தனக்கே உண்டான மழலை மொழியில் கூறியது. இதனை கேட்டு சிரித்த அமைச்சர் குழந்தையை கொஞ்சியபடி சென்றார். திண்டுக்கல் மாவட்டம் முத்தழகுப்பட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் குழந்தைகளை ஏலம் விடும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. 350 ஆண்டுகள் பழமையான அந்த தேவாலயத்தில் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்வான குழந்தைகளை ஏலம் விடும் நிகழ்ச்சி நடைபெற மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பங்கேற்றனர். தங்களுக்கு குழந்தை வேண்டியும் அதன் உடல்நலத்திற்காகவும் செபஸ்தியார் ஆலயத்தில் வேண்டிய பெற்றோர் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக குழந்தைகளை ஏலம் விட்டனர். இவ்வாறு ஏலத்தில் விடப்படும் குழந்தைகளை அந்த தம்பதியரின் உறவினர்களை பெற்று மீண்டும் அதன் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பக்தர்கள் காணிக்கையாக அளித்த கிடா கோழிகளை கொண்டு அன்னதானம் நடைபெற இருக்கிறது. ஆடி திருவிழாவை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் தேரோட்ட நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. தேரில் எழுந்தருளிய பர்வதவர்த்தினி அம்மனை பக்தர்கள் வழிபட்டனர். 4 ரத வீதிகளில் தேர் வலம் வர உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்களும் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். வரும் 9ஆம் தேதி அங்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மேட்டுப்பட்டி கிராமத்தில் ஒரே பள்ளியைச் சேர்ந்த 6 மாணவர்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் கண்டறியப்பட்டது. அதில் 2 புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். தொடர்ந்து அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஊர் மக்கள் குளத்து நீரை பயன்படுத்தியதே மஞ்சள் காமாலைக்கு காரணம் என கூறப்படும் நிலையில் மேட்டுப்பட்டி கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். மக்கள் காய்ச்சிய நீரை பருக வேண்டும் என்றும் தெரிவித்தார். மருத்துவ சிகிச்சை செலவை முழுமையாக வழங்க வலியுறுத்தி வேலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அனைத்து சிகிச்சைகளுக்கும் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் முழுமையான செலவின தொகையை வழங்க வேண்டும், முன்தொகை செலுத்தி சிகிச்சை பெற்ற பின் செலவின தொகை வழங்க கோரும் விண்ணப்பங்களின் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து செலவினத்தை முழுமையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலில் ஆடிப்பூர பெருவிழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. தேரில் எழுந்தருளிய அறம் வளர்த்த நாயகி அம்மனை பக்தர்கள் வழிபட்டனர். இதில் ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம்பிடித்து இழுத்தனர். திருப்பூர் மாவட்டம் அழகுமலை அருகே இரு கோயில்களுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர். அழகுமலை கிராமத்தில் உள்ள அழகாபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் கோவில்பாளையம் அருகே அழகாபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலம், முத்துக்குமார பால தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலம் என 21.59 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அதிகாரிகள் நிலத்தை மீட்டிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட இடத்தில் உள்ள அரசு சார்பில் நடத்தப்பட்டு வரும் ITI-இடமிருந்து வாடகை மட்டும் வசூலிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கோயிலிடம் என்று தெரியாமல் குத்தகைக்கு எடுத்திருந்த விவசாயிகளிடம் குத்தகை தொகையை இந்து சமய அறநிலையத்துறையிடம் கட்டவும் அறிவுறுத்தினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை வரவேற்பதற்காக திருச்சி சிறைவாசலில் அதிகமானோர் கூடிய விவகாரத்தில் காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட MR விஜயபாஸ்கருக்கு அண்மையில் பிணை வழங்கப்பட்டது. இதையடுத்து திருச்சி மத்திய சிறையிலிருந்து வெளியேறிய அவரை வரவேற்பதற்காக அதிமுகவினர் மற்றும் வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் திரண்டனர். MR விஜயபாஸ்கருக்கு சால்வை அணிவித்து அவர்கள் வரவேற்றனர். சிறைவாசலில் அதிக பேர் திரண்ட சம்பவம் தொடர்பான விதிமீறல் குறித்து பொறுப்பு சிறைத்துறை DIG விசாரணை செய்தார். இது தொடர்பாக அன்றைய தினம் பணியில் இருந்த காவலர் கணேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் 3 காவலர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மருத்துவ காப்பீடு திட்ட குறைகளை நிவர்த்தி செய்ய கோரி அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காப்பீடு திட்டத்தின் முழு செலவின தொகையையும் இன்சூரன்ஸ் நிறுவனம் வழங்க வேண்டும், நீண்ட காலம் நிலுவை மருத்துவ செலவின தொகையை தாமதமின்றி உடனே வழங்கிட வேண்டும், சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம் போன்ற மருத்துவ சிகிச்சைக்கும் இன்சூரன்ஸ் வசதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் மஞ்சக்குப்பம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தர்ணா போராட்டம் நடத்தினர்.